ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேசிங்க ராஜா 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விமல் போலீஸாக இருக்காரு, அதே மாதிரி புகழும் லேடி போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனையால சில விஷயம் நடக்குது. இதுக்கிடையில மார்க்கெட் ராஜாங்கிற ஒரு ரவுடிய யாரோ கொடூரமா கொலை பண்ணி தலையை துண்டா வெட்டி கொண்டு போயிருந்தாங்க. இந்த கேஸை விமலும் புகழும் விசாரணை பண்றாங்க. அவங்களோட விசாரணையில தெரிய வந்த உண்மை என்ன, கடைசியா இந்த கொலை கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதையும் தாண்டி பிளஸ்ன்னு சொன்னா படத்துல நடிச்ச சிலரோட ஆக்டிங் ஓகேவா இருக்கு. அதுலயும் புகழோட கெட்டப்பும் நடிப்பும் டிஃப்ரெண்டா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில காமெடி பரவலாம இருக்கு. அதுலயும் தூக்குச்சட்டிக்குள்ள தலைய வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போலீஸ் தேடுவாங்க, அந்த காமெடி படத்துல பரவலாம இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், இந்த மாதிரி படத்தை எந்த தைரியத்துல டைரக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வருஷத்துல வெளிவந்த மிக மோசமான படங்கள்ல இந்த படத்துக்கும் கண்டிப்பா இடம் உண்டு. நடிகர் விமல் ஒரு நல்ல நடிகர். அவர் நடிச்ச வாகை சுடவா, களவாணி போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதுக்கு காரணம் படத்தோட கதை பக்காவா இருந்துச்சு. பட் இப்போ அவர் நடிக்கிற படம் எல்லாமே படுமொக்கையா தான் இருக்கு. ஏற்கனவே இந்த வருஷத்துல விமல் நடிச்சு ரிலீஸ் ஆன பரமசிவன் பாத்திமா மூவி மோசமான படமா தான் இருந்துச்சு. இப்போ தேசிங்க ராஜா 2 மூவியும் படுமொக்க படமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட கதைகளை செலக்ட் பண்ணி விமல் நடிச்சா சீக்கிரம் விமலோட மார்க்கெட் பாதாள குழிக்குள்ள போயிருந்தா தோணுது. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். பட் படத்துல காமெடிங்கிற பேர்ல கடுப்பேத்த மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசைன் பண்ணல. படத்தோட கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது பாட்டு எங்கெங்கயோ ஏனாதானான்னு போயிட்டே இருக்கு. படத்தோட லவ் போர்ஷனும் சுத்தமா சரியில்லை. படத்துல உள்ள ஒரு பாட்டு கூட உருப்படி இல்ல. படத்தோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இயக்குனர் தான். கதையையும் ப்ராப்பரா யோசிக்கல, ஸ்கிரீன் பிளேலையும் முழுசா கோட்டை விட்டுருக்காரு. அதுதான் படம் இப்படி அடி வாங்கியிருக்கு. இந்த படத்தை எழில் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விமல், புகழ், சிங்கம்புலி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.